இப்போலாம் நான் பேசுகிற நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேர் எனக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. மெசேஜ் பண்ணியெல்லாம் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. கமெண்ட்ஸில் சொல்கிறது, மெயில் பண்ணுறது, வாட்ஸ்அப் பண்ணுறதுன்ட்டு நிறைய வழிகளில் என்னை தொடர்பு கொள்கிறீங்க. முன்னாடி நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு மட்டும்தான் இருந்திருக்கு, நமக்கு ஷேர் பண்ண யாரும் இல்லை, நம்ம சொன்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறத சமீபத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் இதை இங்கே பேசணும் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்கேன். லைஃப் பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு நம்மளை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கும். இந்த ரெண்டில் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா தான் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு லைஃப் இப்படி இருக்கும், இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். பொதுவாக இப்போ இருக்க பெண் பிள்ளைங்க ஒரு 25-26 வயசுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணுறாங்கன்னா முன்னாடி 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ இதுக்குள்ளே கல்யாணம் ஆகிற பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அம்மா வீட்டில் அவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க. நம்ம சமையக்கட்டில் கூட பெருசாக நமக்கு சமையல் தெரிஞ்சிருக்காது, எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ரொம்ப ஆசையாக வளர்த்துருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறப்போ நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். புதுசாக ஒரு மகளாக கற்றுக்கிறத விட ஒரு மனைவியாக, ஒரு அம்மாவாக கற்றுக்கிறது, ஒரு மருமகளாக கற்றுக்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு பழகிறதுக்கு நமக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களும், நம்ம கூட ட்ராவல் பண்ணுற நம்மளோட ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் நமக்கு எந்த அளவு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட லைஃப்பை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். சிலருக்கு என்ன மாதிரி சிலர்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணாலும் அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறது சில விஷயங்கள்னால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது நம்மளோட ஆன்சைட்டியாக இருக்கட்டும், பேனிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே தள்ளுது. நம்ம சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களோ, இல்லை இவங்க புரிஞ்சுக்க தயாராக இல்லையா, அவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கலையா, எனக்கு எதுவுமே தெரிஞ்சது கிடையாது. நான் என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டது ஒரு 30+ மேலேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுதான் லைஃப், இப்படி தான் இருக்கும், இதை எப்படி நான் பழகிறது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பழகலைன்னு வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இதை எப்படி பழகிறது அப்படிங்கிறத நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை கொண்டு போயிட்டே இருக்கேன். அந்த ட்ராவல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு ரிலேட்டடாக இருக்கலாம். நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்க விரும்பாமல் இருக்கலாம். நம்ம லைஃப், நான் ஒரு விஷயத்தை மட்டும்தான் இப்போ கற்றுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைங்க வந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை உங்கள் வீட்டுக்குள்ளே அடைச்சிக்காமல் நீங்கள் தைரியமாக வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். இந்த அளவு உங்கள் லைஃப் ரொம்ப மோசமாக நீங்கள் கொண்டு போக மாட்டீங்க. சரி, இன்றைக்கி டயட்டில் பிரியாணி எல்லாம் செஞ்சுருந்தேன். எப்படி அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ சேனலில் கொடுத்துருக்கேன். என்ன நான் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் சேனலில் கொடுத்துருக்கேன். இனி ஒரு 4 நாள் தான் நம்ம டயட் இருக்குது. இந்த 4 நாளுக்குள்ளே நம்மளோட 30 days கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டயட் கண்டினியூ ஆகும். ஃபுல் வீடியோ சேனலில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட விசிட்